வண்டியை நீ பார்த்து ஓட்ட மாட்டியா? எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தன் தானப்பா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? மா அழாதீங்கம்மா. அம்மா அதான் ஒண்ணும் ஆகலல்ல, ஏன் வீணா கற்பனை பண்ணி பயப்படுறீங்க? பாஸ்கர் சீக்கிரமா குணமாயிடுவான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாதம்மா. மேடம், இந்த டேப்லெட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? மடி குடுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ இல்ல பரவாயில்ல, கொடுங்க, நான் போய் தம்பி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க என் பையனை பாத்துக்கோங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏன்பா அம்மா கேட்கும்போது ஏன்பா உண்மையா சொல்லல? ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டேன். நானும் அததான் கேட்கணும்னு நினைச்சேன். உண்மையை சொல்ல வேண்டியதானே பாஸ்கர்? இல்ல இந்து, அம்மா கிட்ட உண்மையா சொல்லியிருந்தா ரொம்ப பயந்துருவாங்க. யார் அடிச்சா என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு தேவையில்லாம அவங்களை கஷ்டப்படுத்தணும் தான் சொல்லல. ஆமா, உன் அடிச்சது யாரு? எதுக்காக அடிச்சாங்க? சித்ரா கூட வண்டியை போய் பாண்டியன் நக்கல்ல விட சொன்னல, நானும் சித்ராவும் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். அத விஸ்வா பார்த்துட்டு, அது எப்படி நீ ஒரு பையன் கூட நடு ரோட்ல வச்சு பேசுன்னு சொல்லிட்டு சித்ராவை அடிக்க வந்துட்டான். நான் அவனை தடுத்த. கோவத்துல விஸ்வா தான் ஆள் அனுப்பி என்னை இப்படி அடிச்சிட்டான். என்ன சொல்ற பாஸ்கர்? சித்ரா கூட சாதாரணமா பேசிட்டு இருந்ததுக்கா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஆமா இந்து, இதெல்லாம் அம்மா கிட்ட சொன்னோனா அவ்வளவுதான், அம்மா பயந்துருவாங்க. அதனாலதான் இந்த உண்மைய சொல்லாம மறைச்சிட்டேன். பாத்தியா கர்ணா, அந்த விஸ்வா பண்ண வேலைய பாத்தியா? அவனுக்கு என்ன பைத்தியமா? ஒரு பொண்ணு பையனும் சாதாரணமா பேசினா அது ஒரு குத்தமா? அதுக்கு இப்படியே போட்டு அடிப்பாங்க? ஆளு வச்சு அடிக்கிற அளவுக்கு போறானா? என்ன கர்ணா இதெல்லாம்? அவன் இதெல்லாம் இதோட விடுவானான்னு தெரியல. கொடுங்க. என்னடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன காரியம் என்னாச்சு? அப்பா, எங்க போனாலும் எது பண்ணாலும் குறுக்க வந்து நின்னுட்டு இருக்கான்ப்பா. எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே அவனை அடிச்சிருப்பேன். யார் வந்தது? வேற யாருப்பா? எல்லாம் அந்த கர்ண நாய் தான். அவன் குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கர்ணாவா? அவன் எப்படி எங்க வந்தான்? நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி அந்த பாஸ்கர் நல்லா அடிச்சு வெளுக்க சொன்னான்ப்பா. அவனுங்களும் நல்லா சுழுக்கெடுத்தானுங்க. சரியான நேரத்துல அந்த கர்ணா எங்க இருந்து வந்தானே தெரியல. கூட அந்த வேலைக்காரி இந்து இருந்தா. எனக்கு தெரிஞ்சு அந்த வேலைக்காரி தான் அவனை எங்க இருந்தாது கூப்பிட்டு வந்திருக்கணும். அந்த கர்ணா பாஸ்கரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்களை அடிச்சு துரத்திட்டான்ப்பா. எவ்வளவு திமிரு இருந்தா கர்ணா இப்படி பண்ணுவான்? இருக்குடா உனக்கு, கவனிச்சுக்கிறேன். ஆமா, இந்த பையன் என்னன்னா? எனக்கு தெரிஞ்ச அவனை ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். எப்போ அவன் நம்ம பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டானோ அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் வச்சு அவனுக்கு ஒரு முடிவு. அப்பா, அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி தெரியலப்பா. நம்ம இப்பவே சுதாரிச்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது. ஆமண்ண, இப்பவே அவனை முடிச்சு விடனே. ஞாபகம் இருக்கா திவா? நம்ம வீட்டு பொண்ணுன்னு நம்ம நம்பிக்கையோட வளர்த்த ஒருத்தி என்ன பண்ணுனான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை மறக்க முடியுமாண்ணே? இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் கொதிக்குதுண்ணே. இன்னொரு தடவை
நம்ம குடும்பத்துல அந்த கதை நடக்கவே கூடாதுண்ணே. அதுக்கு தான்டா சொல்றேன், முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். அங்கேயே ஆஸ்பத்திரியிலேயே ஒரு முடிவு கட்டிடணும்டா. படா. அக்கா மெஹந்தி போட்டுக்கோக்கா. வேண்டாங்க, இருக்கிற பிரச்சனைல நீங்க வேற. ஏங்கா வேணான்னு சொல்ற? போட்டுக்கோக்கா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. சித்ரா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவளோட மனசை சரி பண்ணுனா இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. சித்ரா அதான் பசங்க கேக்குறாங்கல்ல, போட்டுக்கோ. அக்கா எனக்கு வேண்டாம்க்கா. ஏய் சித்ரா, இந்து சொல்றாள்ல, போட்டுக்கோ. நான் மட்டும் போட்டுக்கிட்டா எப்படி? இந்து அக்காவும் போட்டுக்கிட்டுமே. எனக்கு எதுக்கு மெஹந்தி? நல்லா இருக்கு. அவளை போட்டுக்க சொல்லிட்டு உனக்கு வேண்டான்னா நீயும் போட்டுக்கோ. எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அக்கா என்ன மட்டும் மெஹந்தி போட சொல்றீங்க, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. பொண்ணுங்களுக்கு மெஹந்தி பிடிக்காம இருக்குமா? இந்தோ அதான் அவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அவளுக்காவது போட்டுக்கோ. சரி சித்ரா, நானும் மெஹந்தி வச்சுக்கிறேன். சரி வாங்க வா.